அவங்களுடைய துணிவை, அவங்களுடைய ஆற்றலை, அவங்களுடைய படிப்பை, அவங்களுடைய உரையை எல்லாத்தையும் பார்த்து நானும் வியந்து போய் தான் எனக்கு வந்து நிற்கிறேன். நேற்றைய தினம்தான் பார்த்தேன். அவ்வளவு அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு அவராக இருப்பாங்க. அதிகமான இளைஞர்கள் வாழக்கூடிய இந்த இந்திய ஒன்றியத்துல எத்தனை இளைஞர்கள் கேபினட் மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சொற்பம். ஆனால் இங்க 60 வயதுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் 60 விழுக்காடுக்கு மேல இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டு அமைச்சரவையிலையும். அப்போ இளைஞர்களுக்கான வாய்ப்பு 134 இடங்களிலும் இளைஞர்களையா தேடி போய் அவர்களுக்கான வாய்ப்பு. அதில் ஒருவர் தான் புனிதா சண்முகம். கட்டாயம் உங்களுக்காக ஆவடி சட்டமன்ற தொகுதியை ஒரு சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று சூளுரைத்து வந்திருக்க மகள் உங்களுக்காக நேர்மையாக களத்தில் நிற்பார், மாற்று கருத்தில்லை. அவர் பேசக்கூடிய வாதங்களை போய் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எந்த சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ அவர் அளவுக்கு ஈடு கொடுத்து, அவருடைய அறிவாற்றல் அளவுக்கு ஈடு கொடுத்து பேச முடியாது. பேசுவது மட்டும் ஆற்றல் இல்ல, ஒரு நிர்வாக திறன் இங்கு அவசியப்படுது. அந்த நிர்வாக திறமை அவருக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட சமூக சேவைக்காக எல்லாவற்றையும் துறந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய சகோதரி புனிதா சண்முகம் அவர்கள் இன்னைக்கு களத்தில் நிற்கிறார். கல்வி கடனை ரத்து செய்த இந்த திமுகவுடைய அந்த கணக்கு மட்டும் சொல்லிடுறேன் கேளுங்க. கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொல்லிச்சுல 6 லட்சம் மாணவர்கள் கல்விக்காக கல்வி இலவசம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ப கூடாது. கல்வி கடன் மட்டும் இன்னைக்கு 7 லட்சம் கோடி. அதுல 7 லட்சம் மாணவர்கள் 1,78,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுல வெறும் 78 கோடியை மட்டும்தான் தள்ளுபடி செய்திருக்கு. புள்ளி ஒரு விழுக்காடு கூட கிடையாது. ஆனால் நாங்கள் கல்வி கடனை ரத்து செய்வோம்னு வாக்குறுதியை வந்து மீண்டும் மீண்டும் கொடுக்கும். இப்படி எல்லாவற்றையும் பொய் வாக்குறுதிகளாக கொடுக்கும். இங்க வந்து மீண்டும் மீண்டும் விசிகாவும் சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் அவர்கள் கூட கூட்டணி சேர்றாங்க. அவங்களுக்காக என்ன செஞ்சீங்கன்னு போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விசிகாக ஐயா ஸ்டாலின் கரங்களால அம்பேத்கர் சிலை ஒண்ணு திறந்திருப்பாங்க. சிபிஎம்காக ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களால ஒரு மார்க்ஸுடைய சிலையை திறந்திருப்பாங்க. இதை தாண்டி அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா எதுவுமே சொல்ல தெரியாது. இங்கே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு மெச்சிக்கிறாங்களே. நிதி ஆயோக் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல தமிழ்நாடு வளர்ந்திருக்கு, லிட்ரஸில இவ்வளவு வளர்ந்திருக்கு, லேபர் ரேஷியோல இவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எதுவுமே அவர்கள் செய்தது கிடையாது. தனி மனிதர்களாக நாம உழைச்சு வேர்வை சிந்தி நம்மளுடைய ஆற்றலை போட்டு நம்ம இது எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கோம். ஒவ்வொருத்தரும் பங்களிச்சிருக்கோம். ஆனா பெருமையை லேபிள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது அவர்களுடைய வழக்கம். அதை செய்யக்கூடிய இவர்கள் எடுத்து காட்டக்கூடிய அறிக்கை என்ன அப்படின்னா நிதி ஆயோக் தான் சொல்லியிருக்கு பாருங்க. நிதி ஆயோக் தான் சொல்லியிருக்கு பாருங்க. முதல்ல 2-3 தடவை போல, அதற்கு காரணங்கள் உங்களுக்கு தெரியும். கடைசியா போனப்ப இதெல்லாம் பேச்சுவார்த்தையும் அதே நிதி ஆயோக் சொல்லுது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 2 மடங்காக தமிழ்நாட்டில் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு. அதற்கு எதிராக என்ன மாதிரியான நிலைப்பாடு, அதற்கு தீர்வாக என்ன மாதிரி நிலைப்பாடு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. அதற்கு தீர்வும் எட்ட மாட்டார்கள். ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். உதாரணம், மத்திய பிரதேசல சிவராஜ் சிங் சௌஹான் சொல்லக்கூடியவர் ஆட்சியாளர் பிஜேபி கட்சி. ஒரு பழங்குடி சிறுவன் மீது சிறுநீர் கழிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தியது. மாற்றுக்கருத்திலே தவறுதான். ஒரு தீவிரமான தண்டனை கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் வேங்கை வயல் என்ற ஒரு பெரிய கிராமம், அந்த கிராம மக்களே மலம் கலந்த குடிநீரை குடிக்க நேர்ந்தது. அதற்கு என்ன தீர்வு எட்டப்பட்டது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் பாசிச பாஜகவை எதிர்க்கிறவங்களாச்சு. 6 செக் போஸ்ட், பாகிஸ்தான் பார்டர்ல கூட அத்தனை செக் போஸ்ட்கள் இருக்குமான்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேங்கை வயலுக்குள்ள போறதுக்கு 6 செக் போஸ்ட். உள்ள போய் யாருமே விசாரணை செய்திட முடியாது. உள்ள போய் அமைச்சர் பார்த்துட்டு வர முடியும். போயிட்டு வந்த அமைச்சர் கிட்ட கேக்குறாங்க, உள்ள இரட்டை குவளை முறை இருக்காமே அப்படின்னு. வாய் கூசாம போய் சொன்னார், இரட்டை குவளை முறை இல்ல அப்படின்னு. ஆனால் விசாரணை செய்து வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, அங்கே இரட்டை குவளை முறை நடைமுறையில் இருந்திருக்கிறது. அங்க சாதிய பாகுபாடு, தீண்டாமை நடந்திருக்கிறது.
ஆனால் இங்க பெரும் பொருளை செலவிட்டு ஒரு குற்றத்தை மறைப்பதற்காக இவர்கள் எல்லா கண்காணி வேலைகளும் செய்வார்களே தவிர்த்து ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இவர்கள் கிட்ட இருக்காது, எதிர்பார்க்க முடியாது. கடந்த ஒரு வாரத்துல எத்தனை சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், 27 கொலை, காவல் நிலைய கொலை நடந்திருக்கு, லாக்அப் டெத். இதுவே அதிமுக செஞ்சுச்சுன்னா இன்னைக்கு சும்மா இருந்திருக்குமா? ஒரு 70 வயதானவர் கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்பட்டு 60 வயது மூதாட்டி பாலின வன்கொடுமை செய்யப்படுகிறார். 6 வயது குழந்தைக்கும் இங்கே பாதுகாப்பில்லை, 60 வயது மூதாட்டிக்கும் இங்கே பாதுகாப்பில்லை. அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற ஏதாவது ஒரு சான்று தேவையா? அவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் இந்த மண்ணில் இருக்கிறது. ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சொல்லுவாரு, திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கும் போது குடிசையில வீசின பாஸ்பரஸ் குண்டுகள் மாதிரி நாங்க செயல்படுவோம். அதுவே ஆளுங்கட்சியா இருந்தா அமைதியாயிருவோம், தண்ணிக்குள்ள போட்ட பாஸ்பரஸா மாறிடுவோம். அதுதானே இங்க நடக்குது. ஒண்ணுத்துக்கும் உதவாத எதிர்கட்சிங்கிற பெயர் மட்டும்தான். உண்மையான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் செயல்படுதீங்க. எல்லா போராட்டங்களுக்கும் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிறோம். எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூச்சமே இல்லாம சொல்லுவார் நல்லாட்சி நடக்குதுன்னு. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. யார் எழுதி கொடுக்கறான்னு தெரியல இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம். அப்படியான ஒரு கேடுகட்ட சமூக